விங்ஸ் டு ஃப்ளை நேயர்களுக்கு வணக்கம். வெல்கம் டு அனுஸ் chronicles. இன்றைக்கி நான் என்னை பாதித்த ஒரு விஷயத்தை பற்றி தான் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கணும்னு ஆசைப்பட்றேன். ஒரு 8 வயசு பையன் சாப்பிட்டு தட்டை அப்படியே வச்சுட்டு எழும்புறான். அவன் அவளுக்கு 7 வயசு. அவன் தட்டையும் சேர்த்து எடுத்துகிட்டு போய் வைக்கிறா. நான் கேட்குறேன், ஏன் தம்பி, தங்கச்சி உன் தட்டை எடுக்கிறாளே, நீயே எடுத்துகிட்டு போய் வைக்கலாமேன்னு. அதுக்கு அந்த சின்ன பையன் சொன்ன பதில் எனக்கு அவ்வளோ ஆச்சரியமாக இருந்துச்சு. எங்கள் அப்பா பொம்பளை பிள்ளைங்க தான் இதெல்லாம் செய்யணும்னு சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொன்னான். இது இந்த வீட்டில் மட்டும் இல்லைங்க, இன்னும் பல வீடுகளில் இருக்குது. அம்மா, அக்கா, தங்கச்சி இப்படி யாராக இருந்தாலும் அந்த வீட்டு ஆண்களுக்கு தேவையான எல்லா வேலைகளையும் மன்னிக்கணும், எல்லா பணிவிடைகளையும் அவங்க தான் செய்யணும். ஏன் தான் சாப்பிட்ட தட்டை தானே கழுவி வைக்கக்கூடாதா? தான் உடுத்திட்டு போட்ட துணியை தானே துவைக்கக்கூடாதா? இதில் கொடுமையான விஷயம் என்னென்னா, தன்னோட உள்ளாடைகளை கூட சில பேர் அம்மாக்களை தான் துவைக்க விடுறாங்க. வீட்டில் தான் இருக்கிற இடத்த சுத்தமாக வைக்கிறதில்ல. இதெல்லாம் சின்ன சின்ன விஷயம். இதுக்கு பேர் வேலை இல்லைங்க, சுய ஒழுக்கம், செல்ஃப் டிசிப்ளின். இதை எடுத்து வை, இதை துவைச்சிரு, இதை இன்னும் செய்யலையா, இது என்ன இப்படி இருக்குது, இது இன்னும் சுத்தமாக செய்திருக்கலாம். இதெல்லாம் வழக்கமாக நம்ம வீட்டில் கேட்கப்படுற வாக்கியங்கள். இதை யார் அதிகமாக பயன்படுத்துகிறாங்கன்னு யோசிங்க. பழங்காலத்தை போல் வீட்டு வேலைகளை மட்டும் இப்போ பெண்கள் செய்கிறதில்ல. படிக்கிறாங்க, வேலைக்கு போகிறாங்க. ஆனால் ஆண்களுக்கு சேவை செய்கிற இந்த போக்கு மட்டும் பெரிய அளவில் மாறவே இல்லை. இது ஒவ்வொரு வீட்டில் இருக்கிற ஆண் குழந்தைங்களை ஒழுங்காக பொறுப்பாக வளர்க்குறதால மாற்றலாம். அப்படி நாம் செய்யாமல் விட்டால் அவன் தனக்கு அடிமையாக ஒரு மனைவியை தேடுவான், சமூகத்தில் ஒரு ஆணாதிக்கவாதியாக மாறுவான். குறிப்பு: இந்த பதிவு எல்லாருக்கும் பொருந்தாது. சில மதிப்பிற்குரிய ஆண்களும் இருக்காங்க. அதுக்கு உதாரணமாக என்னோட தாத்தாவை சொல்கிறேன். அவர் சாகிற வரைக்கும் அவர் சாப்பிட்ட தட்டை அவரே தான் சுத்தம் செய்வார், தன் துணியை தானே துவைப்பார், தான் இருக்கிற இடத்த அவ்வளோ சுத்தமாக வச்சுப்பார். இதுக்கும் ஓய்வு பெற்ற பிறகும் உழைச்சிக்கிட்டே இருந்த ஒரு லைஃப் ஸ்டாக் இன்ஸ்பெக்டர் அவர். ஊருக்கே தெரிஞ்ச மாட்டு டாக்டர். எனக்கு எவ்வளோ வேலை இருக்குது தெரியுமா, நான் எப்படி இதை செய்கிறது அப்படின்னு ஒரு நாள் கூட அவர் நொண்டி சாக்கு சொன்னதே இல்லை. ஸோ பிஃபோர் போஸ்டிங் சம்திங் லைக் ஹாப்பி மதர்ஸ் டே, ஹாப்பி விமென்ஸ் டே, ரெஸ்பெக்ட் விமென், எக்ஸெட்ரா, be a good man, have some self-discipline, grow up your children without any discrimination. Thank you. இவை அனைத்தும் அந்த சிறுவனின் தந்தைக்கும் எடுத்துரைக்கப்பட்டு அவனது தாயின் பாராட்டை பெற்றது என்பது குறிப்பிடத்தக்கது. நன்றி, வணக்கம். எப்படா வீடியோ போடுவீங்க, எப்படா நோட்டிஃபிகேஷன் வரும், நீங்கள் ஆர்வமாக காத்துட்ருக்கிறது எனக்கு புரியுது. நம்ம அனுவோட க்ரானிக்கல்ஸ் எல்லா வெனஸ்டேவும் ஈவினிங் 5:30க்கு ஷார்ப்பாக வந்துடும். எவ்ரி ஆல்டர்னேட்டிவ் ஃப்ரைடேஸில் டேல்ஸ் ஆஃப் திலகா உங்களுக்காக வந்துக்கிட்டே இருக்குது. எதுக்கு இந்த இங்கிலீஷ் vlogs அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். ஏன்னா நமக்கு நிறைய ஃபாரின் சப்ஸ்கிரைபர்ஸ், அதர் ஸ்டேட் சப்ஸ்கிரைபர்ஸ் இருக்காங்க இல்லையா, அவங்களுக்காக தான் இந்த இங்கிலீஷ் சப்டைட்டில்ஸ். எவ்ரி சண்டே நம்ம அட்மின் அவரோட பைக் எடுத்துகிட்டு ஊராக சுற்றி உங்களுக்காகவே எக்ஸ்க்ளூசிவாக புது ட்ராவல் vlogs போட்டுட்ருக்காரு. அதையும் மிஸ் பண்ணாமல் பாருங்கள். ஒன்லி ஆன் நம்ம விங்ஸ் டு ஃப்ளை சேனல்.